ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சல்ஃபோனேற்றம். அதாவது 280 கெல்வின் வெப்பநிலையில் ஃபீனால் வந்து அடர் H2SO4 உடன் வினைப்பட்டு ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் முக்கிய விளைபொருளாக கிடைக்கிறது. மாறாக 373 கெல்வின் வெப்பநிலையில் பாராஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் வந்து முக்கிய விளைபொருளாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சல்ஃபோனேஷன்னா என்ன? H2SO4 அதாவது கார்பன் H2SO4 வந்து வினைப்படுத்த செய்கிறோம். எந்த பொருளோட? ஃபீனாலோட. சல்ஃபோனேஷன்னா சல்ஃபர் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது முக்கிய விளைபொருள் வந்து என்ன கிடைக்கிது? ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு அதுவே 373 கெல்வின் வெப்பநிலையில் பாராஃபீனால் சல்ஃபோனிக் அமிலம் வந்து முக்கிய விளைபொருளாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 280 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு ப்ராடக்ட்டும், அதுவே 373 கெல்வின் வெப்பநிலையில் இன்னொரு ப்ராடக்ட்டு கிடைக்கிது. ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலஜனேஷன்னா என்ன? ஏதோ ஒரு ஹாலஜனை வந்து வினைப்படுத்த போகிறோம். ஃபீனால் புரோமின் நீருடன் வினைப்பட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் என்னும் வெண்மை நிற வீழ்படிவை தருது. ஃபீனால் புரோமின் நீருடன் வினைப்பட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் என்னும் வெண்மை நிற வீழ்படிவு 278 கெல்வின் வெப்பநிலையில் CS2 அல்லது CCl4 உடன் வினை நிகழ்த்தப்பட்டால் ஆர்த்தோ மற்றும் பாரா புரோமோஃபீனால் கலவை கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபீனாலை Br2 CCl4 கூட நம்ம வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்கிது? ஆர்த்தோ புரோமோஃபீனால், பாரா புரோமோஃபீனால் 2 ப்ராடக்ட் கிடைக்கிது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நேமோ அந்த நேமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வினைப்படுத்தக்கூடிய பொருளை வந்து நம்ம சேர்த்துனா போதும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மெமரி பவர் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.